மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 71 புள்ளிகள் சரிஞ்சு 26,178 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 376 புள்ளிகள் சரிஞ்சு 85,063 முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து பங்குச்சந்தை சார்ந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. நாகப்பன் சார் அதை பற்றியும் கேட்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றியும் பேசலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கும் மார்க்கெட் சரிவுல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தானா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அது ஒரு காரணம். அதன் காரணமாக ரிலையன்ஸ் விலை இறங்குனது ஒரு காரணம். பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம வழக்கமாக இந்த அவுட்லயர்ஸ நீக்கி விட்டு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பங்கு மட்டும் மிகப்பெரிய அளவுல ஏற்றத்திலோ இறக்கத்திலோ முடிவடைந்து அதன் காரணமாக குறியீடு வந்து ஏறி இருந்ததுன்னா அதை தள்ளி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் மட்டும் சென்செக்ஸ் 398 புள்ளிகள் அல்லது 399 புள்ளிகள் இறங்குவதற்கு அது காரணம். அதை கழிச்சுட்டு ஏன்னா சென்செக்ஸ் 376 புள்ளிகள் இறங்கி இருக்கு. இந்த ரிலையன்ஸினுடைய இறக்கத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஆக்சுவலா சென்செக்ஸ் 20 புள்ளிகள் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கதா அர்த்தம். அதுலயும் கோட்டக் வங்கி, HDFC வங்கி உள்ளிட்ட ட்ரெண்ட் இந்த நிறுவனங்கள்லாம் ஒரு 3 நிறுவனங்கள் இருக்கு. பார்த்தோம்னா 200-300 புள்ளிகள் 250-300 புள்ளிகளுக்கு மேல ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அதை கழிச்சுட்டு பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியாது. பட் ரிலையன்ஸை கழிச்சுட்டு பார்த்தாலே இன்னைக்கு சென்செக்ஸ் பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரிலையன்ஸ் பங்கு மட்டும் இன்னைக்கு 4% மேல 4.5% கிட்ட வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. என்ன காரணம்? முக்கியமான காரணம் வந்து ஒரு வதந்தி, ஒரு ரூமர். ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ரஷ்யாவிலிருந்து ஒரு 3 கப்பல்ல வந்து எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு அல்லது வந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனால வந்து என்ன பாதிப்பு ஏற்படுமோ, ஏன்னா இப்ப நம்ம அமெரிக்க நண்பர் வேற இருக்காரு. சோ அதனால என்ன ஏற்படுமோ, இந்த நடவடிக்கை எதுவும் வருமா, என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், என்ன அப்படிங்கிற ஒரு ஊகத்தின் அடிப்படையில. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டுல வந்து ரிலையன்ஸினுடைய விலைன்னு பார்த்தோம்னா வந்து மார்ச் மாசம் வந்து 1,162 ரூபாய் இருந்தது. அந்த 1,162 இருந்து அது 1,562 கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் ஏறி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/3 வச்சுங்களேன், 30-35% கிட்ட ஏறி இருந்ததன் காரணமாக லாபத்தை பதிவு செய்வதற்கு ஒரு காரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். அதற்கு ஏதுவாக இந்த மாதிரியான ரூமர்ஸ் அமைஞ்சிருந்தா நான் பாக்குறேன். ஆனா ரிலையன்ஸ் அந்த நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வதந்தி. இந்த மாதிரி சமீப காலங்கள்ல நாங்க வந்து இந்த மாதிரி ரஷ்யால இருந்து எதுவும் இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேமேஜ் டன் இஸ் டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப அவங்க சொன்னதுனால இப்ப நாளைக்கு அந்த பங்கு ஏற வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, இது வந்து சந்தை நடந்து கொண்டிருக்கும் போது சொல்லிட்டாங்க. அதனால அதற்கு பிறகு பெரிய ஒரு ரெக்கவரி ஒன்றும் அதுல இல்ல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து ஒரு ஏறினதுல ப்ராஃபிட் புக் பண்ணணும். இல்ல, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு, நிப்டி இறங்க ஆரம்பிச்சிருக்கு, சென்செக்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கரெக்ஷன் வருது. அப்ப அதுல இது ஒரு பங்காக இது இருக்கிறதான் நான் பாக்குறேன். அதை தாண்டி இதுல பாக்குறதுக்கு இல்ல. அது தவிர சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெண்ட் அந்த நிறுவனம், டாடா குழும நிறுவனம், அது இன்னைக்கு 8%க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இந்த 2 நிறுவனங்களுடைய அந்த வீழ்ச்சி, அது போக அந்த வங்கித்துறை கோட்டக் வங்கி 2%, HDFC வங்கி கிட்டத்தட்ட 1.5%, இந்த மாதிரி இதனுடைய இறக்கங்கள், ITC-னுடைய விலை மேலும் 2% இன்னைக்கு இறங்கி இருக்குது. அப்படிங்கிற ஒரு 4-5 இந்த பங்குகளுடைய இறக்கம் தான் இன்னைக்கு ஒரு கணிசமான இறக்கம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதனுடைய காரணமாக தான் இறங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் ICICI வங்கி ஏறி இருக்கு, இன்னைக்கு 2-3% கிட்ட ஏறி இருக்கு. பட் மற்றதெல்லாம் இறங்கி இருக்கிறதன் காரணமாக இதனுடைய இறக்கத்தை நம்ம பாக்குறோம். HDFC இறங்கி இருக்கு, ICICI ஏறி இருக்கு. எப்பயுமே வங்கித்துறைன்னு எடுத்துட்டா எல்லாமே இறங்கும், இல்ல ஒண்ணு மட்டும் ஏறும். இப்போ இது வந்து கான்ட்ராஸ்டா இருக்கிறது காரணம் என்ன சார்? HDFC வங்கி வந்து இன்னைக்கு வந்து அந்த 3ஆம் காலாண்டு முடிவுகள் என்ன வெளியிடல. பட் அந்த பிசினஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவா சந்தை பார்க்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, டெபாசிட் குரோத் பெரிய அளவுல இல்ல, அதன் காரணமாக அவர்கள் கடன் கொடுப்பதும் பெரிய அளவுல வளர்ச்சி இருக்காது அல்லது பாதிக்கப்படலாம் அப்படிங்கறத ஒரு எண்ணம் வெளிப்படுகிறது அவங்க சொல்லியிருக்க அந்த நம்பர்ஸ்ல இருந்து. அதன் காரணமாக அது வந்து அதனுடைய தாக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதுல வேறு காரணங்கள் எதுவும் இருப்பதா பார்க்கல. பட் எனிஹோ காலாண்டு முடிவுகள் வரும் பொழுதுதான் ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னங்கிறது தெரியும், நம்பர்ஸ்ல எப்படி பிரதிபலிக்குதுங்கிறது. ட்ரெண்ட் ஏன் சார் 8%? ஒரு அபரிவிதமா இருக்கு. டாடா குழுமத்துல டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு 1-2% இன்னைக்கு இறங்குனது சொன்னேன். அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு நான் ட்ரெண்டுக்கு போறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, JLR சைபர் அட்டாக் நடந்ததன் காரணமாக அந்த JLR-னுடைய அந்த ஒட்டுமொத்த உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு அங்க வந்து ஒரு பெரிய அளவுல வந்து விற்பனையும் குறைந்தது அப்படின்னு. அதனுடைய நம்பர்ஸ் இப்போ வந்திருக்கு, Q3 சேல்ஸ். அது வந்து பெரிய அளவுல 43%க்கு மேல விற்பனை வந்து இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அதற்குள்ள லாபமும் அதுல பாதிக்கப்படும் இல்லையா, நஷ்டம் அதிகரிக்கலாம் அல்லது லாபம் பாதிக்கப்படும். சோ அதன் எண்ணத்துலதான், ஏன்னா இன்னும் வந்து அவங்களுடைய காலாண்டு முடிவுகள்
விட இது வந்து இந்த விற்பனை குறித்த தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால 4% இன்னைக்கு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியை சந்தித்தது. பட் அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது ஒரு சின்ன ரெக்கவரி இருந்தால் கூட ஒரு 1.25% டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இறங்கி 360 ரூபா வரைக்கும் போனுச்சு. முடிவடையும் போது 369 ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. இது தவிர ட்ரெண்ட் பற்றி சொன்னேன் இல்லையா, அகைன் அதுவும் டாடா குழும நிறுவனம். அந்த ட்ரெண்டினுடைய பங்கு 8% விழுந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த 3ஆம் காலாண்டு விற்பனை கணிசமாக குறைஞ்சிருக்குன்னா என்ன, அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது வளர்ச்சியில தான் இருக்கு, வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அதனால அந்த பங்குனுடைய விலை 8% குறைஞ்சது. ஏன்னா போன ஆண்டோடு இதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த வளர்ச்சி அதிகமா இல்லை. ஏன்னா 2024ஆம் ஆண்டு அந்த 4-5 அப்படிங்கிற அந்த இதுல பார்க்கும் பொழுது 40-50% growth இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து 18% இயர் ஆன் இயர் growth அப்படின்னு ஒரு 17-18% அப்படின்னு சொல்றதுனால இதனுடைய அந்த விலையில வந்து ஒரு இறக்கம் இருந்ததை நம்ம பாக்குறோம். ஓகே சார். காம்படிஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுத்துக்கிறதா வந்து சொல்றாங்க இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இது பண்றவங்க மேல. அது என்ன சார்? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். என்னன்னா, இந்த எஃகு உற்பத்தியாளர்கள், ஸ்டீல் உற்பத்தியாளர்கள் மீது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது எப்பன்னா 2021ஆம் ஆண்டு. ஃபைல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் கான்ட்ராக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த கோயம்புத்தூர் கார்பரேஷன் கான்ட்ராக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீல் கம்பெனிகள் எஃகு உற்பத்தியாளர்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒருத்தர் வந்து மறைமுகமாக ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு திரைக்கு பின்னால் அந்த எஃகு விலையை வந்து 55% வரைக்கும் 6 மாதத்திற்குள் அதிகரித்து விட்டார்கள். செயற்கையாக உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணி, டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணி, சப்ளையை குறைச்சு. அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட விலையில நாங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கட்டடம் கட்டுறதுக்கு. இப்ப 55% காஸ்ட் கூடுனுச்சுன்னா மெயின் இன்கிரீடியன்ட் அது எங்களுக்கு என்ன ஆகும்? அதனால இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் தான் இது. ஒரு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2021. இன்ஃபேக்ட் இந்த விசாரணைங்கிறது 2023 வரைக்கும் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த விசாரணை நடந்த பொழுது அது சம்பந்தமாக இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவல் வெளியாக இருக்கிறது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவர்கள் தவறு செய்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 31 கம்பெனி கிட்ட இதை பத்தி அவங்க வந்து விசாரணை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து இதற்கு பொறுப்பானவர்கள். இதற்கான வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது இமெயில் இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதன் அடிப்படையில வந்து அந்த நிறுவனங்கள் மீது கடுமையான ஃபைன்ஸ் விதிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அந்த மாதிரி ஃபைன் எல்லாம் போட்டாங்கன்னா சில 100 கோடிகள் அது வரும். அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுடைய அளவை பொறுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி பாதிக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, இதை கேட்கறப்ப ஒன்னு தான் சார் ஞாபகம் வருது. யார நம்புறதுலே தெரியல தாசனான ஒரு டைலாக் வரும் சார். உண்மைதான். என்னன்னா, இன்னைக்கு அந்த நிறுவனங்களுடைய பட்டியல பாத்துட்டு வந்தீங்கன்னா, நம்ம டாடா ஸ்டீல், டாடா குரூப் குடும்பத்தை ஒரு உயர்வாக ஒரு இதுல பொதுவாக பொதுமக்களுடைய மத்தியில் இருக்கும். டாடா ஸ்டீல் இருக்கு. அதை தாண்டி செயில் இருக்கு. செயில் வந்து பொதுத்துறை நிறுவனம், அது அரசுக்கு சொந்தமான நிறுவனம், predominantly owned by government. அப்படிங்கிற அந்த நிறுவனம் அதோட பெயரும் இந்த பட்டியலில் இருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்கோர்ஸ் இது ஒன்றும் புதிதல்ல. காகித ஆலைகள் மீது, சிமெண்ட் ஆலைகள் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுல கூட வந்து சில அரசு அதிகமாக பங்கு உள்ள நிறுவனங்களும் அதில் ஈடுபட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்து தண்டிக்கப்பட்டதையும் பார்த்திருக்கோம் கடந்த காலங்களில். நீ எப்படி சார் கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட் ஆயில்லாம் இருக்கு? பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிளாட்னு சொல்லலாம். சர்வதேச சந்தையில க்ரூட் மட்டும் $58. மீண்டும் அந்த $58 இரண்டாவது முறையாக இந்த ஒரு வாரங்களுக்குள் தாண்ட ஆரம்பிச்சிருக்குங்கிறத நான் பாக்குறேன். சோ அது ஐ திங்க் அந்த $60 தாண்டுவதற்கான முயற்சியில் இருப்பதாக தெரிகிறது. பார்க்கணும் எப்படின்னு. வெள்ளி ஒரு 1.5% ஏறி இருக்கு. பட் எல்லாமே வித்தின் ஏற்கனவே இறங்குனதுல ஒரு புல் பேக் தான். கோல்டு அந்த மாதிரி $4450, வெள்ளி $78 கிட்ட இருக்கு. காப்பர் $6 நேற்று தொட்டது, இன்னைக்கு வந்து $5.92 இருக்கு. சோ ஒரு சின்ன இறக்கத்துல தான். ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரும்ங்கிறது நம்ம கணக்குல எடுத்துக்கத்தான் வேணும் எப்போதுமே. அதை தாண்டி உள்ளூர் சந்தையில MCX பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர்லாம், காப்பர்லாம் சின்ன சின்ன ஏற்றத்துல இருக்கு. ஜிங்க் ஒரு சின்ன ஏற்றத்துல 1% ஏறி இருக்கு. லெட் வந்து 2.5% ஏறி இருக்கு. இது எல்லாமே முன்பேற வணிக அந்த தரவுகள் தான் நான் சொல்றது. எல்லாமே பெரிய ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல. பட் அதனுடைய தாக்கம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரங்களாக பாத்தீங்கன்னா பங்குகளுடைய விலை ஏறி இருக்கு. இந்துஸ்தான் காப்பர், ஹிண்டால்கோ, நால்கோ இந்த மாதிரி பங்குகளுடைய விலையெல்லாம் வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தித்ததை இந்த சமீப கால நாட்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நேஷனல் அலுமினியம் என்று சொல்லக்கூடிய நால்கோ வந்து கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கு. ஹிண்டால்கோ 1% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் காப்பர் 2%க்கு மேல ஏறி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த தொடர்ந்து காப்பர் விலை, அலுமினியம் பிரைஸ், வெள்ளி இந்த விலையெல்லாம் ஏறினதனுடைய தாக்கம்ங்கிறது மறைமுகமாக இந்த பங்குகளில் வந்து பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடியும்.
ஓகே, கரன்சி சார்? கரன்சி பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. டாலர் ஒரு 9 பைசா இறக்கத்தில் முன்பெற வணிகத்தை பொறுத்த வரைக்கும். பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 50 பைசா ஏறி இருக்கு ஜனவரி மாத ஒப்பந்தம். தேசிய பங்குச்சந்தையில யூரோ வந்து ஒரு 10 பைசா அதிகரிச்சிருக்கு, 105.87. பிரிட்டிஷ் பவுண்ட் 122.19. ஜாப்பனீஸ் யென் கூட ஒரு ரூபாய் 10 பைசா அதிகரிச்சு 58.80 அப்படின்னு இருக்கு. டாலர் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருக்கு, பட் அது பெரிய சிக்னிபிகண்டான மாற்றம் எதுவும் இல்லை. ஃபைன் சார். சார் ரொம்ப நன்றி சார், டீட்டெயிலாக பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.